இனிய நண்பரே, வணக்கம். வாழ்க வளமுடன். பண்டை தமிழ் இலக்கியங்களைப் பற்றி அனைவருக்கும் போதுமான புரிதலை ஏற்படுத்தும் பொருட்டு அவற்றை பற்றி முகாமையான சில செய்திகளை சொல்லி அறிமுகப்படுத்தும் வகையில் இலக்கிய அறிமுகம் என்னும் தலைப்பில் வலையொலி ஓடை, அதாவது யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கப் பெற்றுள்ளது. இந்த வலையொலி ஓடையில் இப்பொழுது பதிவேற்றப்படும் காணொளியும் ஒன்று. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி இலக்கிய அறிமுகம் யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள். இலக்கிய அறிமுகம் வலையொலி ஓடை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன். நண்பரே, இனி காணொளியை காணுங்கள். இலக்கிய அறிமுகம் 47. திருவாசகம். திருவாசகத்துக்கு மனமுருகார், உருவாசகத்துக்கும் உருகார். சைவ சமய குரவர்கள் நால்வரில் தேவாரத்தை படைத்தவர்கள் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோர். திருவாசகத்தை அளித்தவர் மாணிக்கவாசக பெருமான். சிவபெருமான் மீது பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பே திருவாசகம். இஃது 8ஆம் திருமுறையாக தொகுக்கப் பெற்றுள்ளது. மாணிக்கவாசகர் பாண்டிவள நாட்டில் மதுரைக்கு கிழக்கே 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாதவூர் என்னும் சிற்றூரில் பிறந்தார். தந்தையார் பெயர் சம்புபாதர், தாயார் சிவஞானவதி. கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்க வாசகர் இளமையிலேயே அறிவாற்றல் மிக்கவராக திகழ்ந்தார். மாணிக்க வாசகரின் மேதமையை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தனன் அவரை வரவழைத்து தனது அரசவையில் அமைச்சர் பொறுப்பை வழங்கினான். அவரது செயலாற்றலை உற்று நோக்கி வந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகருக்கு தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தையும் அளித்து மகிழ்ந்தான். உயர்ந்த பதவி, செல்வம் அனைத்தும் இருந்தும் மாணிக்க வாசகர் அவற்றில் அதிக ஈடுபாடு காட்டாமல் சிவ வழிபாட்டிலேயே நாட்டம் கொண்டிருந்தார். அதன் வெளிப்பாடுதான் அவர் இயற்றிய திருவாசகம். திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் உள்ளன. இவற்றுள் மொத்தம் 658 பாடல்கள் அடங்கியுள்ளன. சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திருவண்டப் பகுதி, போற்றி திரு அகவல் என்னும் 4 பெரும் பகுதிகள் இதில் உள்ளன. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. இறைமைச் சுவையும் இனிமைத் தமிழும் ஒருங்கே இணைந்த இத்தகு பாடல்கள் திருவாசகத்தின்கண் நிரம்ப உள்ளன. மார்கழி திங்களில் கோயில்களில் ஒலிபரப்பப்படும் திருப்பாவை, திருவம்பாவை பாடல்களை அனைவரும் செவிமடுத்திருக்கிறோம். திருவம்பாவை மொத்தம் 20 பாடல்கள் ஆகும். இவற்றை இயற்றியவர் மாணிக்க வாசகரே. திருவாசகத்தின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கும் திருவெம்பாவையில் 8வது பாடல் இதோ இப்படி தொடங்குகிறது. கோழி சிலம்பச் சிலம்புங்குருகங்கும், ஏழில் இயம்ப இயம்பு வெண்சங்கங்கும். இப்பாடலில் வரும் ஏழில் என்னும் சொல் இக்காலத்தில் நாதஸ்வரம் என்றும் நாகஸ்வரம் என்றும்
பலவாறாகச் சொல்லப்படும் இசைக்கருவியை குறிக்கிறது. ஏழில் என்னும் தமிழ்ச்சொல் மறைந்து போய் நாதஸ்வரம் என்னும் வடமொழிச் சொல் கோயில்களில் மட்டுமன்றி தமிழர்களின் நாவிலும் புழங்குவதுதான் தமிழ் மீது வடமொழி மேலாண்மை செலுத்துவதன் அடையாளம். தமிழை விட வடமொழியே உயர்ந்தது என்னும் கொள்கையுடைய பார்ப்பனர் குலத்தில் பிறந்திருந்தாலும் வடமொழி மேலாண்மை முனைப்பாக வேரூன்றி தழைத்து வந்த அக்காலத்திலும் கூட அழகிய தமிழில் பாடல்களை படைத்து தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி வைத்திருக்கும் மாணிக்க வாசகர் என்றென்றும் போற்றுதற்கு உரியவரே. நண்பரே, காணொளியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி. இலக்கிய அறிமுகம் வலையொலி ஓடையில் உறுப்பினராகச் சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழிய நீவிர் வளமுடன் பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.